பெருந்தலைவர் காமராசர். விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி இணையருக்கு மகனாய் 1903ஆம் ஆண்டு சூலை திங்கள் 15ஆம் நாளன்று தோன்றினார். மெய்கண்டான் புத்தகசாலை என்னும் நூல் நிலையத்திற்கு சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தார். 1937இல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12 ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தார். 1945இல் பிரகாசம், 1947இல் ஓமந்தூர் ராமசாமி மற்றும் 1949இல் குமாரசாமி ஆகியோர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு காமராசர் காரணமாக இருந்தார். இவர் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டார். 1954இல் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராஜர் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1963 வரை முதலமைச்சர் பதவியில் இருந்தார். இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே அவரது நோக்கமாக அமைந்தது. தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். நிலச்சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது. நில உச்சவரம்பு 30 ஏக்கர் என குறைக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரியத் தொடங்கியது. புவனேஸ்வர் நகரில் 1963ஆம் ஆண்டில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். சாஸ்திரி எதிர்பாராத முறையில் 1966ஆம் ஆண்டு தாஸ்கண்டில் உயிரிழந்தார். மீண்டும் பிரதமரை தேர்வு செய்வதில் சிக்கல் எழுந்தது. அந்த சமயம் காமராஜர் நேருவின் மகள் இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கினார். நடுவண் அரசு பாரத ரத்னா இந்திய மாமணி விருது காமராசருக்கு அளித்தது. தமிழக அரசு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு பெயர் சூட்டியது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம், மெரினா பீச்சில் சிலை அமைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டது. ஜூலை 15ஆம் நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. இவரை கல்வி கண் திறந்தவர் என தமிழுலகம் போற்றி